கிறிஸ்துவுக்கு பின் 1227 காலகட்டத்தில் 9ஆம் கிரிகோரி என்பவர் தான் போப்பாண்டவரா இருந்தாரு. கத்தோலிக்க மடாலயங்களுக்கு பொறுப்பா இருந்த இவர் பூனைகள் தான் பூமிக்கு சாத்தான கூட்டிட்டு வருது அப்படி என்பதை தீவிரமா நம்பினாரு. அதால கத்தோலிக்க மடாலயங்கள் மட்டுமில்ல, வீடுகளில் இருக்க பூனைகளையுமே அழிக்கிறதுக்கு உத்தரவிடுறாரு. அதோட கருப்பு பூனைகளை கண்ட இடத்துல கொல்றதுக்கும் உத்தரவு போடுறாரு. போப்பாண்டவர்கிட்ட வசனத்துக்கு கீழ்ப்படிந்த மக்கள் மூட நம்பிக்கையில மூழ்கி போயிருந்தாங்க. அதால பூனைகளை அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஐரோப்பாவில பூனைகள் பெருமளவு இல்லாம போன காலகட்டத்துல தான் எலிகளால பரவக்கூடிய பிளேக் என்ற நோய் பரவ ஆரம்பிக்குது. இதால நிறைய மக்கள் இறந்து போறாங்க. பூனைகள் தான் பூமிக்கு சாத்தான கூட்டிட்டு வருது அப்படின்ட்டு பூனைகளை அழிச்ச போப்பாண்டவர் உண்மையான சாத்தானான பிளேக் என்ற நோயை அவரால் கட்டுப்படுத்த முடியல. ஒரு தனிநபருடைய மூட நம்பிக்கை சுத்தி இருக்கிறவங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் எடுத்துக்காட்டா இருக்குது.